ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்ரீகாட் சேனலில் இப்போ நம்ம 40 இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு லைனிங் ப்ளவுஸ், இது வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிசுறு தட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணுறது வந்து லைனிங்கில் மார்க் பண்ணுறோம். இப்போது ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 4ஆக மடித்து போட்டு கீழே இடுப்பு பகுதியில் ஒரு 1/2 இன்ச் இடைவெளி விட்டு நான் வீடியோவில் போட்டிருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. கழுத்து பகுதியில் 1/4 இன்ச் வெளியில் தள்ளிட்டு இருக்கிறது மாதிரி போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் சுருக்காக இருந்துச்சுன்னா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்ட்ரு எல்லாமே நல்லா நீட்டாக சுருக்கு இல்லாமல் நான் இப்போ வீடியோவில் எப்படி போட்டிருக்கேனோ அதே மாதிரி போட்டுருங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோலை ஸ்ட்ரைட்டாக மேலே ஏற்றி விட்டுட்டு ஆம்கோலோட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து வந்து விரிவாயிடக்கூடாது, அதனால் நடுவில் சென்டர் டாட் இருக்குல்ல அதை அழுத்திட்டு மேலே உயரம் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கழுத்தகலம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துருக்கோம். கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு இறக்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் குறிச்சிக்கோங்க. இப்போ ஆம்கோலோட சென்டர் பகுதியில் ஷோல்டர் மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துட்டு ஆம்கோலோட சென்டர் பகுதி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸை எடுத்துடலாம். ப்ளவுஸில் இருக்க நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்துருக்கோம்ல அதோட உயரமும் நம்ம அளந்த உயரமும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு 13.25 இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே 13.25 கழுத்து அகலத்துக்கிட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைன் வந்து ஒன்று போல் வரணும்ல, அதுக்காண்டி. கோடு வந்து கிராஸாக போயிடக்கூடாது, அதனால் அதே 13.25 நம்ம ஆம்கோல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரையும் போது உங்களுக்கு கிராஸாக போகாது. இப்போட கழுத்தோட அகலம் வந்து எனக்கு 2.25 இன்ச் வருது. தைச்சதுக்கப்புறம் 2.5 இன்ச் வந்துடும். நம்ம இந்த தையலுக்காக விட்டோம்ல அந்த 1/4 இன்ச்சில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ரெடி அளவில் போடக்கூடாது. தையலுக்காக 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் கழுத்தகலம் கீழே கழுத்து இறக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இதில் ஒரு பாக்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவில் மார்க் பண்ணிங்கன்னா கழுத்து விரிவாயிரும், அப்புறம் ஷோல்டர் ஃபால் ஆகும். ஒரு ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கையில் வளைவு நீட்டாக என்னால் போட முடியும்னா நீங்கள் கைட்டையே போட்டுடலாம். நல்லா கழுத்தை நல்லா அகலமாக ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கொண்டு வந்துடுங்க. இப்போது இடுப்புலேருந்து ஆம்கோல் உயரம் பார்க்கும். உயரமாக 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போது கழுத்து அகலமும் ஷோல்டரும் எவ்வளோ இருக்கோ அதே இதை நம்ம ஷோல்டருக்கு ஆம்கோலுக்கு நேராக வச்சுட்டு அந்த கழுத்து அகலத்தையும் ஷோல்டரோட அகலமும் எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவை மார்க் பண்ணிக்கோங்க. இது எதனால் அப்படின்னா நமக்கு வந்து கோடு வந்து கிராஸாக போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஆம்கோல் வளைவுக்காக ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். ஆம்கோல் உயரத்தை 2ஆக மடித்து 4.25 இருந்துச்சு, அதை 2ஆக மடித்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே டாட்டாக அந்த 1.25 இன்ச்லேயே டாட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இப்போது ஒரு 3/4 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்காக விட்டுட்டு மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு கூட ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு இருக்கும்போது நமக்கு அதே அளவு கரெக்டாக இருக்கா என்னென்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம செக் பண்ணுறதை பற்றி தப்பு கிடையாது. ஏன்னா திடீர்னு ப்ளவுஸ் டைட் ஆயிரும், திடீர்னு லூஸ் ஆயிரும். எனக்கு ஃபஸ்ட்டு அளக்கும்போது 19 ரூபா இருந்துச்சு.
அதாவது சுருக்கு இருந்துச்சுன்னா நமக்கு அளவு ரொம்ப கம்மியாயிடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நமக்கு அளவு ப்ளவுஸில் வச்சு அளந்துக்கலாம். இப்போ முதல்ல 19 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கூட ஒரு தடவை சுருக்கெல்லாம் எடுத்து விட்டு நம்ம அளந்து பார்த்துட்டோன்னா இப்போ 10 இன்ச் வருது. 10 இன்ச்சை இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பின்பக்கம் 20 இன்ச் இருக்கும். 20 இன்ச்சை நம்ம 2ஆக மடித்து 10 இன்ச் மார்க் பண்ணி கொடுத்தோம். 40 சைஸை 40 2ஆக மடித்தா 20 வரும். 20 2ஆக மடிச்சிங்கன்னா 10 இன்ச் வரும். இப்போது 1.25 இன்ச் நாம் தையலுக்காக சேர்த்துக்கலாம். இடுப்பு பகுதியிலையும் ஆம்கோல் பகுதியிலையும் 1.25 இன்ச் சேர்த்துக்கிறேன். 1.5 இன்ச்சும் சேர்க்கலாம். இவங்க கொஞ்சம் ஆள் வெயிட் போட்டுட்டு இருக்கவங்க, அதனால் நம்ம 1.25 இன்ச் பிரிக்கிறது கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட சொல்லியிருந்தாங்க. நம்ம கஸ்டமர் எப்படி கேட்காங்களோ அதே மாதிரி நாம் போட்டுக்கலாம். இப்போ தையலுக்கான அளவுக்கும் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போது ஆம்கோலோட வளைவு இருக்கு இல்லையா, அது எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு 8.5 இன்ச் வந்துச்சு. ஆம்கோலோட வளைவு 8.5 இன்ச். அப்போ நம்ம வரைஞ்ச அளவும் ஆம்கோலோட அளவும் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணிட்டோம் அப்படின்னா விரிவாயிடக்கூடாதுல்ல. அதனால் கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டுட்டு நீங்கள் அளந்துக்கோங்க. இப்போ ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நல்லா கர்வாக வளைவு கொடுத்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை அளந்து பார்க்கறத பற்றி ஒன்றும் தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 8.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ நாம் கட் பண்ணிடலாம். அளக்கிறதுக்காக நம்ம சோம்பரப்பட்டோன்னா ஒன்று ஆம்கோல் லூஸ் விழுந்துடும், இல்லைன்னா கை ஜாயின் பண்ணும்போது கட்டநட்டை வரும். அதனால தான் நம்ம கூட ஒரு தடவை அளந்து பார்த்துட்டோன்னா ஆம்கோல் பிடிப்பு இருக்காது, லூஸ் இருக்காது, கரெக்டாக இருக்கும் ஃபிட்டிங். இப்போது நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். அந்த வளைவு பகுதியில் நல்லா கர்வாக கட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது பின்பகுதி கட் பண்ணியாச்சு. இதில் நாட்சஸ் கொடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு மேலே ஷோல்டர்கிட்ட தையலுக்கு விட்டோம்ல, அங்கிட்டலாம் சின்ன சின்னதாக நாட்சஸ் கொடுத்துக்கிட்டோன்னா நம்ம ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ப்ளவுஸில் கைப்பகுதி கட் பண்ணிக்கலாம். இப்போ துணியை ரெட்டையாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அதை 4 துணி வர்றது மாரி கூட ஒரு மடிப்பு மடித்து நமக்கு இந்த 2 கை வர்றது மாரி மடித்து போட்டிருக்கோம். இப்போ பிசுறு தட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இது லைனிங் ப்ளவுஸ், அதனால் நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணாலே போதும். இதே நீங்கள் சாதா ப்ளவுஸாக இருந்தால் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு ப்ளவுஸை பின்பகுதியை நான் வீடியோவில் போட்டிருக்கிற மாதிரி பின்பக்கம் பார்த்து கையை போட்டுருங்க. சுருக்கு இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுருங்க. ஏன்னா கையோட இந்த கீழ் சுற்றளவு கிட்ட தான் மடிப்பு இருக்கும். உள்ள துணி கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். அதனால் நல்லா நீட்டாக சுருக்கு இல்லாமல் நல்லா விரிவாக எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழ் சுற்றளவு ஆம்கோல் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் தையலுக்கான அளவு மார்க் பண்ணிவிட்டு கையோட உயரம் எக்ஸ்ட்ரா தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு விரலை வச்சு அந்த கை பின்பகுதி தையல் இருக்குல்ல, அதில் ஒரு விரலை வச்சு அழுத்திட்டு அதுக்கு கீழேயே மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க.
இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸில் எந்த மாதிரி வளைவு இருக்கோ அதே வளைவு நமக்கு க்ளீனாக கிடைக்கும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வளைவு வராது. இந்த மாதிரி டாட்டாக வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட்டை நட்டை வராமல் கரெக்டாக இருக்கும். தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது கை சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். கை சுற்றளவு எனக்கு 7.5 இன்ச் இருந்துச்சு. அதே 7.5 இன்ச் இருக்குதான்னு பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். கை சுற்றளவு பார்த்துக்கிடுறது ரொம்ப நல்லது. மேலே இருந்து இப்போ நான் வைக்கல ஆம்கோல் கீழே அதளவு கை சுற்றளவு இருக்குது. அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கூட ஒரு தடவைனாலும். இப்போ ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ எனக்கு நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணிடலாம். எனக்கு துணி காணலை. அதனால் அந்த வி டைப்பில் நம்ம துணி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கைக்கு துணி எக்ஸ்ட்ரா வச்சு தைக்கிறது மாதிரி தான் வரும். ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. 40 சைஸ்க்கு மேலே போயிட்டாலே நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து கைக்கு ஜாயின் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். இப்போ பிசுறு இது இருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு ஆம்கோல் ஜாயிண்ட் ஆகும்ல அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. உயரத்தில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மடக்குன சைடு நம்ம கை ஆம்கோல் ஜாயின் பண்ணுவோம்ல அங்கிட்டு மடிப்பு பகுதி இருந்துச்சுன்னா சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். அதனால் பின்பாகத்தை எடுத்து இந்த மாதிரி கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் வச்சோம்ல அதை உள்ளோடி மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. கிராஸ் கட்டிங்க்கு கிராஸாக போடுங்க. நேர் கட்டிங்னா நீங்கள் நேராகவே போட்டு கட் பண்ணிக்கலாம். அந்த 1.5 இன்ச் மடிப்புக்கு விட்டுருக்கோம்ல அதை உள்ளோடி மடித்து விட்ருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு துணி காணாது, ஐயோ கழுத்து இதாகிருதே வச்சுருதேன்னு ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி 1.5 இன்ச்சுன்னா துணி காணுமா என்னன்னு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சுக்கும். இப்போது நம்ம அந்த லைன்லேயே கொக்கிப்பட்டி சைடு, ஆம்கோல் சைடு, ஷோல்டர் எல்லாமே நம்ம இந்த பின்பக்கத்தில் இருக்கிறது மாதிரியே ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு வளைவு கொடுத்துக்கலாம். ஆம்கோல் வளைவு எல்லாமே ஷோல்டர் 1/2 இன்ச்சுக்கு அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துக்கும் ஒரு ஸ்கேல் வச்சு கழுத்தோட அந்த அகலத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்கோலுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உள்வளைவு எடுப்போம். அதனால் ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி உள்வளைவு இப்போ நான் வீடியோவில் காமிக்கேன்ல அதே மாதிரி வளைவு போடுங்க. ஏன்னா இந்த கையோட முன்பகுதியிலையும் கொஞ்சம் ஷோல்டருக்கிட்டையும் கொஞ்சம் லைட்டாக ஷோல்டருக்கு மேலே இல்லை சென்டர் பகுதியில் கொஞ்சம் வளைவாக வந்துச்சுன்னா ப்ளவுஸ் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு 2 கோடு அளவு, ஒரு கோடு இல்லை 2 கோடு அளவு கொஞ்சம் அந்த ஆம்கோலோட உயரத்துலையும் கொஞ்சம் வளைவு கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணோம்ல அதையும் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ரெடி அளவு தையலுக்கான அளவையும் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ கழுத்தகலம் நான் மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கழுத்தகலத்துக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கழுத்தகலத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் தையலுக்கான அளவில் மொதல் கோடில் மார்க் வச்சிடாமல் கீழே 2வது ஒரு கோடு போட்டிருக்கோம்ல ரெடி அளவுக்கு அதில் வச்சு நான் இப்போ வீடியோவில் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி நெக்கை போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு நெக்குக்காண்டி 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம எல்லாமே சேர்த்து தான் கீழே பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல அங்கே விட்டுக்கிடலாம். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் நெக் போட்டிங்கன்னா கழுத்து லூஸ் விழாது, ஷோல்டர் ஃபால் ஆகாது. நான் எப்பயுமே இதே மெத்தட் தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெடி அளவில் வச்சு கழுத்தை அதே அந்த ப்ளவுஸில் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நல்லா டாட்டாக வச்சு நல்லா வளைவாக கொண்டு வந்துடுங்க. இப்போது அளவு ப்ளவுஸில் எப்படி நம்ம கழுத்தகலம் மார்க் பண்ணதுலேருந்து ஒரு கோடு அளவு
உள்ள வளைவு அப்போ இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த ப்ளவுஸில் இருக்க மாதிரியே நமக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ரெடி அளவு கழுத்தோட ரெடி அளவில் வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க் பண்ணிக்கிடுதோம். சைடில் ஆம்கோல் ஜாயின் பண்ணியிருக்கிறத மார்க் பண்ணிவிட்டு கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அதையும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ 1.25 இன்ச், அதாவது டாட் பிடிக்க 1/2 இன்ச், கழுத்துக்கு 1/4 இன்ச், கீழே பட்டி ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச், 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு சைடில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டரை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நம்ம டாட் இருக்குல்ல அந்த மிட் பாயிண்ட் அதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஷார்ப்பான பகுதியை பிடிச்சிட்டு ஷோல்டரில் இருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் கேப் விட்டு நம்ம அளவு ப்ளவுஸை நான் இப்போ வீடியோவில் காட்டுறது மாதிரி இந்த மாதிரி பிடிச்சி இந்த டாட்டோட உயரம் மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்டோட உயரம். அடுத்து கீழே 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். டாட்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து டாட்டோட உயரம் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து டாட் கீழே தையலுக்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிவிட்டு 3ஐயுமே இந்த 3 புள்ளியுமே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கழுத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இது இந்த மிச்சம் இருக்க பீஸை இதை பட்டிக்கு ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். பட்டி பீஸ்க்காக கழுத்து வந்து இதே ஷேப்பில் நீங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க ஷேப்லேயே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் எதுவும் வராது. ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். நாம் இஷ்டத்துக்கு கொஞ்சம் கழுத்தை அகலமாகவோ இல்லை கொஞ்சம் ஒடுக்கமாகவோ கொடுத்தோம்னா கஸ்டமருக்கு அது போடும்போது சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஒவ்வொரு கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு கழுத்து கொஞ்சம் அகலம் வேணும். அப்படிங்கிறவங்களுக்கு ஷோல்டரில் இருந்து மார்க் பண்ணக்கூடாது. கீழே கழுத்தோட அகலத்தை வேணும்னா 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம வளைவு போட்டுக்கணும். ஷோல்ட்ரு பக்கத்தில் நம்ம எக்ஸ்ட்ரா விடவே கூடாது. ஷோல்ட்ரு பக்கம் கரெக்டான அளவு தான் இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பகுதி முன்பகுதியும் நாம் கட் பண்ணியாச்சு. இப்போ முன்பகுதி பின்பகுதி கை எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பட்டு ப்ளவுஸ், அதனால் நம்ம 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டுருந்தோம்ல அதை ஒன் சைடு நம்ம ஜாயின் பண்ணால் போதும். நான் வீடியோ காட்டியிருக்கிறது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஒன் சைடு மட்டும் நம்ம கைக்கு ஜாயின் பண்ணால் போதும். நீங்கள் கரெக்டாக முன்னதள்ளி இந்த மாதிரி வச்சு இது பண்ணிங்கன்னா நம்ம 2 சைடுமே ஜாயின் பண்ணணும். அது நமக்கு தேவையே இல்லை. இந்த மாதிரி நான் வீடியோவில் போட்டிருக்கிறது மாதிரியே நீங்கள் லைனிங்கை போட்டிங்கன்னா ஒன் சைடு கைக்கு மட்டும் நாம் இந்த ப்ளவுஸோட பீஸ் துணியை கொடுத்தாலே போதும். இப்போது பின்பகுதி கட் பண்ணிக்கலாம். பின்பகுதியில் பார்ட்ரு வந்து மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கு அது வந்து ஒரு மாதிரி அறுக்கிற மாதிரி இருக்கும். பார்ட்ரு நைஸாக இருக்கிறவங்க பட்டு துணி நைஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து நைஸாக இருக்குது எனக்கு பார்டரே வச்சுருங்கன்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீங்கள் வைங்க. இல்லைன்னா இந்த பார்டரை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஏதாவது மாடல் கொடுக்க இல்லை டிசைன் கொடுக்கறதுக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா இடுப்பு பகுதியில் வந்து அந்த பட்டு துணி வந்து அறுக்கும், போடும்போது நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் நான் வந்து பார்டர் பீஸை கட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் கேட்டாங்க இல்லை எனக்கு பார்டர் அளவு இருக்கட்டும் பின்னாடி இருக்கட்டும்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பின்பக்கம் பார்டர் வச்சு தைச்சி கொடுங்க. பார்டர் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா பின்பக்கம் போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்போது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு, கை கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். நல்லா இதுலேயுமே நாம் கிராஸாக தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங்கில் கிராஸாக போட்டுட்டு இதில் கிராஸாக போடாமல் விட்டுறாதீங்க. இதுலேயும் நல்லா ஃபுல் கிராஸ் இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் பீஸ்லையும் கரெக்டாக போட்டுட்டு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு விட்டு நீங்கள் லைனிங்கில் இருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு மேலெல்லாம் நீங்கள் கட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஒரு 1/4 இன்ச் வேணுன்னா எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உள்ளவங்க எல்லாருமே குண்டூசி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குண்டூசி போட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் விலகாமல் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கட் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வராமல் நீங்கள் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.